அல்லி 7. அப்பத்தான் வாணியிடம் பேசியதை பற்றி யோசனையோடே வந்தவர் இடையில் அல்லி கயலிடம் பேசுவதையும் அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லி அழைப்பை துண்டித்ததும், கயலிடம் எந்த அண்ணாவை பற்றி பேசுறவ? அறிஞர் அண்ணாவை பற்றி தான் என்றால் சிரிப்போடு. என்று நொடித்தவர், நேத்திரனை பற்றி பேசுனியா என்றார் விடாமல். இல்லை அப்பத்தா, பவியோட அண்ணன் பேரு ராணா, அதான் அந்த ஆளோட பொண்டாட்டி அவரை எப்படி கூப்பிடும்னு பேசிட்டு இருந்தேன் என்றால் கூலாக. வயசு புள்ள கிட்ட என்ன பேச்சு இது அல்லி என்றார் அப்பத்தா கண்டிக்கும் விதமாக. நான் கயலிடம் கேட்கல அப்பத்தா, அந்த ராணாவிடமே கேட்டேன் என்றார் குறும்பாக. அதுக்குத்தான் அத்தனை நான் போட்டியாக்கும் என்று நொடித்தவர், அவை பொண்டாட்டி அவனை எப்படி கூப்பிட்டால் உனக்கென்ன? ஐயர் வீட்டு மாமியெல்லாம் புருஷனை ஏன்னா தானே கூப்பிடுறாங்க. எத்தனை சினிமாவில் மடிசார் கட்டிய மாமியா இருக்கணுமே. எனக்கு தெரிஞ்சு இவா அவா இல்லை என்றாள். யாராக இருந்தால் உனக்கு என்ன இப்போ என்றார். அதில்ல அப்பத்தா, இவர் வேற ராணான்னு பேர் வச்சிருக்காரா. இவங்களும் வேற ஆளுங்க போல. பல்லான நேரத்துல புருஷனை ராணாவுக்கு பதிலா வெறும் காத்துதான் வருதுன்னு தேவர் மகன் ரேவதி மாதிரி ராவை முழுங்கிட்டு நான் கூப்பிட்டு இவருக்கு வந்த ஃபீலிங் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. மனுஷன் ஃபீல் ஆகிட மாட்டாரு என்று சிரிக்காமல் அப்பத்தாவிடம் கேள்வி எழுப்ப அப்பத்தாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவள் கேள்வியை மீண்டும் அசை போட்டு பார்த்தவர், எடு அந்த விளக்கமாத்த என்று சுற்றி முற்றிலும் தேடும் போதே அல்லி சிரித்தபடி முன்னே ஓட ஆரம்பித்தாள். அப்பத்தாவும் அவளை விடுவதா இல்லை. ஏண்டி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இப்படி ஒரு கேள்வியை ஒரு ஆம்பளையை பார்த்து கேட்டு இருப்ப என்றவர் அங்கே தெரு கூட்டி விட்டு ஓரமாக கிடந்த விளக்கமாற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு துரத்த ஆரம்பித்தார். அவரை அப்பப்போ திரும்பி பார்த்து ஓடியபடி, அப்பத்தா, நான் அவ்வளவு விளக்கமா எல்லாம் கேள்வி கேட்கல, உங்க பொண்டாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு தான் கேட்டேன் என்றவள் பக்கத்தில் வந்த சரிவில் புகுந்து அடுத்த முடியாமல் ஓடிவிட்டார். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும், அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய என்றவர் விளக்கமாற்றை ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு வீடு நோக்கி விறுவிறுவென சென்றார். ராணாவின் கார் கிளம்பும் சத்தம் கேட்ட பிறகே கையால் சுயத்துக்கு வந்தாள். தனித்தனியாக சிதறி கிடந்த போனை கையில் எடுத்தவள் அதை மீண்டும் ஒன்றாக்கி ஆன் செய்த போது அல்லிமலரை போலவே யாருக்கிட்ட இதோ ஆன் ஆயிட்டேன்ல என்பது போல வேலை செய்ய ஆரம்பித்தது. அப்பா, வேலை செய்யுது என்று முணுமுணுத்தவள் போனை சார்ஜில் போட்டுவிட்டு வெளிகேட்டை பூட்ட சென்றாள். இதை முன்னாடியே செய்திருக்கலாம் என்று அறிவு இடித்துரைத்தது. இரவு நெருங்க வாணி வாசலுக்கும் வீட்டுக்குமாக நடைபயின்று கொண்டிருந்தார். இதுவரை அல்லி வந்த பாடில்லை. டிவியில் படம் பார்த்து கொண்டிருந்த கயலிடம், கயல், அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பாருமா, இன்னும் வரல, எப்போ கிளம்புனான்னு கேளு என்றார். கயல் அல்லியின் ஃபோனுக்கு அழைப்பு விடுத்தாள். அழைப்பை எடுக்கவே இல்லை. அம்மா, அக்கா ஃபோனை எடுக்கல, பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் போலமா, ரிங் சவுண்ட் காதில் விழுந்திருக்காது, கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் செய்கிறேன் என்று மீண்டும் டிவியில் இருந்தது. ஆசையாக கிளம்பியிருப்பாள். கடைசி நேரத்தில் அது இது என சாக்கு சொல்லி அவளை இன்று வர சொன்னது தவறு. பொங்கல் கழித்து பவி வீட்டிலிருந்து வர சொல்லி இருக்கலாம் என்று மனம் புலம்பியபடியே கயலின் அருகில் வந்து அமர்ந்தார். வாணியின் முகம் சோர்வாக இருப்பதை கண்ட கயல், அக்கா வந்துடும்மா என்றால் தாயை தேற்றும் விதமாக. என்றால் முனங்கலாக. அப்போதுதான் வீட்டினுள் வந்த நேத்ரன், கயல், டீ போட்டு கொடுடா, தலைவலிக்குது என்று தலைவலி தைலத்தை மேசை மேல் இருந்து எடுத்து தேய்த்தபடி வந்து அமர்ந்தான். டீ போட்டது இருக்குன்னா சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா என்றாள். என்றான். அம்மா, உனக்கு? 2 தடவை குடிச்சிட்டேன் டீ, வேண்டாம் என்றார். ஏம்மா, நிறைய போட்டுட்டீங்களா என்றான் நெற்றி பொட்டின் இருபுறமும் அழுத்தி விரல்களால் மசாஜ் செய்தபடி. அது பவி வீட்டிலிருந்து வந்தவங்க யாரும் டீ குடிக்கல, எடுத்துக்கொண்டு வந்ததை வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதுதான் இது என்றபடி கொண்டு வந்து கொடுக்கும் வரை வாணியும் நேத்திரனும் தங்களுக்குள்ளேயே யோசனையில் மூழ்கியிருந்தனர். டீ கொண்டு வந்து கயல் கொடுக்க அதை பெற்றுக்கொண்டவன், அல்லி இன்னும் வரலையா என்றான் பொதுவாக. இன்னும் வரலை, ஃபோன் பண்ண, ரிங் போகுது ஆனா எடுக்கலை என்று கயல் சொல்லும் போதே அல்லியிடமிருந்து அழைப்பு வந்தது. வேகமாக சென்று அழைப்பை இணைத்து ஹலோ என்றார் வாணி. ஹலோ அம்மா, ஏம்மா ஃபோன் செய்திருந்தியா என்றாள். எங்கடி வந்துட்டு இருக்க, எவ்வளவு நேரமாச்சு என்றார் பரிதவிப்பாக. ரைட் என்பதன் கூடிய விசில் சத்தம் கேட்க, அம்மா, நான் திரும்ப சென்னைக்கு கிளம்பிட்டேம்மா, நான் வந்த பஸ்ஸு டயர் பஞ்சர், இருட்ட வேற ஆரம்பிச்சிடுச்சு, தனியாக நிற்கிறது சேஃப் இல்லைன்னு எதில் வந்த சென்னை பஸ்ஸில் ஏறிட்டேன் என்ற போது, மா கொஞ்சம் தள்ளி நில்லுமா, பேசஞ்சர் ஏறுறாங்கல்ல என்ற குரல் கேட்க, நான் சென்னை போயிட்டு பேசுகிறேம்மா என்று அழைப்பை துண்டித்தவள், டேய், நான் வந்து உன் பஸ்ஸில் ஏறுறேன்னு சொன்னேனா, நீ தானே வந்து ஏறுக்கான்னு சொன்ன, இப்போ என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற, வண்டியை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன் என்று என் மாமா பொண்ணு ஏறினாளா, அதுதான் ஈ என்று அசடு வழிய,
எது, இந்த மூக்கொழுவி மாமா பொண்ணுக்காக என்ன திட்டுவியா என்று அந்த சிறுவனிடம் மல்லுக்கு நின்றாள். அப்போது, ஏண்டி கோட்டி சிரிக்கி, பனி பெய்யுதில்ல, வீட்டுக்கு வராம இன்னும் என்ன பண்றவ என்றார் அப்பத்தா. ஆத்தா நீ போ, நாங்க கொண்டு வந்து பத்திரமா வீட்டில் விட்டுடுறோம் என்றவன் ட்ரும் ட்ரும் ட்ர் என்று வாயாலேயே சவுண்ட் கொடுத்தபடி கயிறை பிடித்தபடி ஓட, பின்னாலேயே வரிசையாக கயிற்று வளையத்துக்குள் நின்றபடி சிறுசும் பொடுசுமாக ஓடினர். அல்லியும் அந்த சிறுவர்களின் கயிற்றின் உள்ளே பேருந்தாக பாவித்து கயிற்றினுள்ளே நுழைந்து கொண்டு அவர்களுடன் ஓடிக்கொண்டிருந்தாள். பஸ் அவர்களின் வீடு வந்ததும் நிற்க, குனிந்து வெளியே வந்ததும் ரைட் ரைட் என்று சிறுவன் ஒருவன் விசிலடிக்க, ட்ர் என்ற சவுண்ட் கொடுத்தபடி முதலில் நின்று கொண்டிருந்த சிறுவன் ஓட்ட, பின்னாலேயே மற்ற சிறுவர் சிறுமிகளும் ஓடினர். அல்லி வீட்டுக்குள்ளே வர, பின்னாலேயே வந்த அப்பத்தா, நேத்து முழுக்க கண்ணு முழிக்காம ஜுரத்துல கடந்தவ இன்னைக்கு பனியில போய் நிக்கிறியே, திரும்ப ஜுரம் வந்துட்டா என்ன வருது என்றார் ஆதங்கமா. அப்பத்தா இருக்க நான் ஏன் கவலைப்படணும், ஜுரம்ல பயப்படணும் என்றாள். என்று நொடித்தவர், இதென்ன கட்டி பிடிச்சிட்டு பேசுற நகரு என்றவர் அவளிடமிருந்து விடுபட்டு கஷாயம் வைக்க சென்றார். உன் அம்மாவிடம் பேசினியா என்றார் அப்பத்தா ஊதாங்குழலால் நெருப்பை பற்ற வைக்க ஊதியபடியே. இப்போதான் பேசினேன் அப்பத்தா, சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டேன், அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் என்றாள். இங்க வந்ததை பற்றி சொல்லலையா? சொன்னால் வருத்தப்படுவாங்க, அவங்க சொன்னதை நம்பி இங்கே கிளம்பி வந்து கடைசி நேரத்தில் பஸ் கிடைக்காம 2 பஸ் மாறி ஏறி என்றவளின் முகம் வேதனையில் கசங்கியது. என்ன பார்க்க வாரது அவ்வளவு கஷ்டமான விஷயமா? முகத்தை தூக்கி வச்சிருக்க என்றார் அவர் மனநிலையை மாற்றும் பொருட்டு. கடுப்ப கிளப்பாத அப்பத்தா, அப்படியே ஓடோடி வந்து பார்க்குற மாதிரி தான் ஊர் இருக்குதாக்கும். கும்கி படத்தில் வர ஊர் மாதிரி இருக்கு. என்ன இங்கே கும்கிக்கு பதிலாக நீ இருக்க என்றால் அங்கலாய்ப்பாக. திரும்பி பார்த்து அவளை முறைத்தவர், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா கண்ணு என்றார். என்ன? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது வாயை மட்டும் திறந்து பேசிவிடாத ஆத்தா என்றார் தீவிரமாய்க்கு. எவனும் உன்னைய கட்டமாட்டான், ஓடியே போயிடுவான் என்றார் நக்கலாக. எப்படி தாத்தா உன்னைய விட்டு ஓடுன மாதிரி? ஆனால் ஒன்று அப்பத்தான், கல்யாணமான ஒரே வாரத்தில் மனுஷனை சன்னியாசியாக முடிவெடுத்திருக்காருனா நீ என்ன பேச்சு பேசி இருப்ப என்று சிரித்தாள். அவ சந்நியாசத்தை பத்தி பேசாத என்று அவள் கிண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் பிறகு அல்லிக்கு மீண்டும் கஷாயத்தை போட்டு கொடுத்து குடிக்க வைத்தார். பிறகு, நேத்ரன் அந்த புள்ளைய தான் கட்டிக்க போறானா என்றார். விரும்புறவங்களை ஏன் அப்பத்தான் பிரிக்கணும், 2 குடும்பமுமே பேசி முடிவு பண்ணட்டும் என்றார். நீனும் அந்த குடும்பத்தில் ஒருத்திதான் என்றார். என்று விரக்தியாக சிரித்தவள், அப்படி இருந்தால் என்னை ஏன் வரவிடாமல் செய்யணும் அப்பத்தா? நீனும் சும்மா இருக்க மாட்ட, ஏதாவது வெடுக்குன்னு பேசி புடுவ, அதுக்காக கூட இருக்கலாமில்ல என்றாள். நான் அப்படி இருந்ததால் தான் அப்பத்தா தெரியாத ஊர்ல பல வருஷமா என்னையும் காப்பாத்திக்கிட்டு குடும்பத்துக்கும் உழைக்க முடியுது. என் குணத்தை புதுசாவா பாக்குறாங்க எல்லாரும் என்றவள். இன்னைக்கு வரவிடாம பண்ணாங்க, நாளை பின்ன கல்யாணம் ஏற்பாடாகி என் உறவே வச்சுக்க கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யறது அப்பதா என்றாள். பெண்ணோட பலவீனமே பாசம்தான் கண்ணு. அதை நம்ம மதிக்கிறவங்களுக்கும் உண்மையான அன்பை காண்பிக்கிறவங்களுக்கும் கொடு. யாருன்னே தெரியாத பணக்கார குடும்பத்திலிருந்து கிடைக்கணும்னு நினைக்காத, எதிரும் பார்க்காத. எதிர்பார்ப்பு இல்லைனா ஏமாற்றமும் இல்லை என்றார். சற்று நேரம் அவர் சொன்னதை யோசித்தவள், நேற்றைக்கு என்னை வரவிடாம பண்ணினது என் குடும்பம் அப்பத்தா, நீ அடுத்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க என்றவள். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்று எம்ஜிஆர் போன்று ஆக்ஷன் செய்தபடியே எழுந்து பாட, திடீரென அவள் எழுந்து நின்று பாடியதில் பயந்து போய் நெஞ்சில் கை வைத்து விட்டார் பாட்டி. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அப்பத்தா பயந்து போய் நெஞ்சை பிடித்தபடி இருப்பதை கண்டு, அங்க என்ன சொல்லுது, அள்ளி அள்ளி சொல்லுதா என்று விடிவி கணேஷ் மாதிரி வேறு பேசி காண்பிக்கவும், அடிக்கோட்டி சிறுக்கி என்று திட்டியவர் மீண்டும் அடுப்படிக்கு எழுந்தபடி, யார் செஞ்ச பாவமோ இப்படி அரைக்கிருக்க பெற்றிருக்கானே என் புள்ள என்று ஒப்பாரி வைக்கவே ஆமாண்டி கிறுக்கி, இந்த கொடுமையை பார்க்காம என் புள்ள போயிட்டான். இவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க வர இவளோட கிறுக்குத்தனம் வெளியில தெரியக்கூடாது ஆத்தா. எவன் வந்து கட்டிக்கிட்டு மல்லடிக்க போறானோ, யார் பெத்த புள்ளையோ என்று மேலும் புலம்ப, என்னை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று முணுமுணுத்தவள், நீ ரொம்ப ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடுப்பாக்காத, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்து என்று கட்டிலில் படுத்து போர்வையை இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அப்பத்தாவின் புலம்பல் நிற்பதாகவே தெரியவில்லை. இவளை திட்டுவதும் அவளுக்கு வரப்போகும் கணவனை நினைத்து வருந்துவதுமாகவே இருந்தார். அல்லிக்கேத்த அர்ஜுனன் யாரோ, பொறுத்திருந்து பார்ப்போம்.